எத்தனை நாள் கனவு தெரியுமா இதெல்லாம்? எல்லாரும் ஒரு குரூப் ரைட் பிளான் பண்ணி போகிறதெல்லாம் ரொம்ப அரிது இதெல்லாம். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் அந்த வாழ்க்கையில் நம்ம அந்த மெமரிஸ்லாம் மறக்கவே மாட்டீங்க. அங்கிருந்து வந்த வேகத்துக்கு ப்ரோ ஸ்பாட்டு வேற லெவல் வரும். அங்கிருந்து வந்த மனுஷன் கேமரா ஆன் பண்ணிட்டு நல்ல ஒரு கண்டென்ட்டாச்சும் மாட்டியிருக்கோம். அவர் எவ்வளவு பெரிய கதையை சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு போயிடலாம். அவனுக்கு என்னன்னா மேல வந்து ஏறாது, டயர் சரியில்லை, பொத்திச்சுனா அவ்வளவுதான். இங்கேயே முக்கால் போட்டு உட்காந்து நடிதான். ஏன் அது நீ மேல இருந்து பார்த்தா நல்லா தெரியா? நீ ஏன் இங்க இருந்து பாக்குற? தள்ளி போட்டு வா, இங்கே கிடக்கட்டும். ஒன்றும் இல்லை வர இந்த வண்டி அங்கே கொடுத்துட்டு அங்கே எஸ்டி நிற்குதுன்னு நினைக்கிறேன். அதை வாங்க, ராயல் என்ஃபீல்டு அதை வாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வருவோம் ஒரு மணி நேரம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அருவிக்கு மேலே ஒரு ரோடு போய் பார்த்துட்டு வந்துருக்காங்க பசங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம அருவியை வந்து நான் பார்க்கல, கீழே இறங்கல. ஃபஸ்ட் நம்ம மேலே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வண்டி அது ஆஃப் ரோடுன்றாங்க. நம்ம ஹேம்டாவில் எந்த அளவுக்கு நான் ஒரு சவால் கொடுப்பேன்னு தெரில. ஏறிடுவோம், எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் வாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், அதாவது பாமன் பாலம்னு சொல்லுவாங்களா, அங்கே இருக்கார் தலைவர். ஸோ அங்கே ஒரு நாள் போகணும். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் பிளான் அங்கே தான். தலைவா போகலாமா? அதே மாதிரியா முதல்ல இவங்க எல்லாத்தையும் மேலே எடுத்துங்க, அதுக்கப்புறம் போய்க்கலாம். போங்க நீங்கள் முதல்ல. ஸோ டேர் ஆஃப் ரோடுக்கு ரெடியா? எனக்கு தெரிஞ்சு பாருங்கள் சரியாந்திர பங்கமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த ஹைப்புக்கு அங்கே மட்டும் நல்லாலாம் இருக்குது பாருங்கள். மேலே போயிட்டு அந்த பிவி வச்சு விளக்க இழுக்கிற பாருங்க. இதுதான் நம்ம அருவி. நம்ம பேக் சைடில் வந்து வந்தால் இந்த பக்கம் நம்மளுக்கு பக்கம் குளிக்கிறாங்க. தண்ணி கம்மியாக வருது ப்ரோ, சில்லுன்னு அதிக சில்லுன்னு இருக்காது, மீடியமாக இருக்கும். நம்ம ரிட்டர்ன் வரும்போது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த நாங்கள் இப்போ வந்து ஒரு ஹிட்டனான ஸ்பாட், அதாவது அந்த ஆஃப் ரோடுக்கான ஏற்ற ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஒருத்தர். அந்த ஸ்பாட்டுக்கு மட்டும் போயிட்டு என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது இல்லாமல் மேலே இருந்து பார்க்கும்போது உங்கள் டாப் வியூ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மேலே போயிட்டு இருக்குதா இல்லையா மட்டும் செக் பண்ணிட்டு நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இந்த ரூட்டா நம்ம அருவிலேருந்து கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்தீங்கன்னா, முன்னாடி இல்லை மேலே போனீங்கன்னா அப்படியே இந்த ரூட்டு. பின்னாடி யாராச்சும் வர வேண்டியதா? பின்னாடி யாராச்சும் வருமா? அவ்வளோதானே, அவ்வளோதான். ஸோ ஓகே டியர் ஆஃப், கெட் ரெடி ஃபார் த ஆஃப் ரோட். விட்டு நம்மளும் விளாசக்கூடாது, இது பார்த்து பொறுமையாக தான் போகணும். இந்த வண்டிலாம் இதில் ஓட்டணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு அறிகுறி. இந்த வண்டியை இதில் நாங்கள் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருப்பேன், R15 வந்து பெஸ்ட்டு ஃபார் டூரிங் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அது வந்து ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் ப்ரோ, அதில் வந்து டூரிங்லாம் பண்ண முடியாது, அது ஸ்போர்ட்ஸ் பர்பஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி. பட் ஆனால் இந்த வண்டியிலையும் நாங்கள் டூரிங் பண்ணுறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் இதற்காக நமக்கு சாக்ரிஃபைஸ் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்குது டிஆர்எஃப். மற்றபடி R15 வண்டி வீல் தூக்குது வேற முன்னாடி. அடங்க ஒப்புறானே, ஏ முன்னாடி வீல் தூக்குதியா? குறுக்கு யாரும் வந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ பின்னாடி வண்டி கொஞ்சம் டயர் மோசமாக இருக்குது, அதனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக வராங்க. நம்ம முன்னாடி போயிடுவோம், அதுக்கப்புறம் கூடயும் என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். எனக்கு எப்படி தெரியுமா, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் விட்டு கொஞ்சம் த்ராட்டில் பண்ணனா வண்டி முன்னாடி வீல் அப்படியே கொஞ்சம் ஹைட் ஏரியா இறங்குது அப்படியே. வா வா, வேற மாதிரி இன்னும் வேலை போகிறானுங்க பசங்க. வேற எங்கேயா போகுது வண்டி எங்கேயா போகுது வண்டி. வேற மாதிரி வண்டி வேலை ஒரு டப்பு வண்டி வருது. ஒன்று எம்டியா இறங்கி ப்ரோ வேற மாதிரி ஸ்பாட்டு. இதுக்கு பேர் சுட்டப்பட்டது. இதுக்கு வேற இந்த வியூ பாயிண்ட் வந்து ஓ டேஷ் வியூ பாயிண்ட். தலைவா பார்த்து ரொம்ப இறங்கி போறீங்க.
யோ பாத்தியா மோட்டோ அதான் நான் முன்னாடியே நீங்க மேல வரும்போது நினைச்சேன்னா இவங்க போயிட்டு ப்ரோ சுத்தி பார்த்துட்டு ஒன்னும் இல்லை வர போறேன் நான் நினைச்சு முன்னாடி போனோம். ஆனா இங்க வந்து பார்த்தா வேற மாதிரி நிக்குது. நம்ம இல்லைன்னா இந்த இடம் தெரிஞ்சிருக்காது. தேங்க்ஸ். நன்றிகள் போல நன்றிகள் போல. வாழ்க்கையில் என்றுமே எதையோ தேடும் பயணம் இறுதியில் அடைக்கலம். இதுதான் சுகமா கடவுளின் வரமா? மகனின் மகளே நீ ஓடிவா தோழி ஒன்று மடி உயிர் மட்டும். போலாமா ஒரு நியூ ரொம்ப நாள் ஸ்பாட் வரல. கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுன்னா அந்த மழை பெய்கிற டைமில் அந்த கிளைமேட் நினச்சி வச்சுக்க சரியான ஒரு கிளைமேட் இது. ஓகே. கொல்லிமலையில் நீங்கள் ப்ரைவேட்டாக அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஸோ 5G நெட்வொர்க்கோட என்ஜாய்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் உங்களுக்கானது தான். ஸோ இந்த பிளேஸ் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருவி இருக்குல்ல, ஸோ நம்ம அருவிக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் நேராக வந்தீங்கன்னா மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி சைடில் ஒன்று கட் ஆகும். ஸோ அந்த கட்டில் மேலே ஏறிட்டே வந்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடு நல்லாவே பண்ணி மேலே ஏற மாதிரி இருக்கும். மேலே ஏறும்போது பார்த்துட்டு சேஃபாக இருங்க, ஏன்னா கொஞ்சம் வலிக்கு விட்டுருச்சாலும் வண்டி கமுத்துட்டுரும். ஸோ ஆனால் வேறு மாதிரி டிஎஃப் அற்புதமான பிளேஸ் இது. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நான் உட்காந்து ஆளுக்கு பசங்களோட பேசிவிட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் அப்படியே கீழே இறங்குறப்போ ஸோ நாங்கள் எங்களால் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் நான் அதுக்கு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா லாங்லேருந்து வந்திருக்காங்களே. ஸோ தூத்துக்குடி பாமன்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களாம் இதுக்கு மேலே இறங்கினா தான் ரொம்ப நேரம் நைட் அன்டைமில் போகாமல் கொஞ்சம் சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் டிஆர்எஃப் நாங்கள் கொஞ்சம் அப்படியே சீக்கிரமாகவே இறங்குறோம். ஸோ இதுக்கு மேலே கீழே இறங்கிட்டு போய் ஒரு மீட்டப் போட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படி டேரெக்டாக கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஓகே டிஆர்எஃப், ஆனால் அல்டிமேட்டு வேறு மாதிரி வரத்து. ஸோ வந்துட்டாங்களா? என்ன ஆச்சு? போகலாமா? அருவியில் குளிச்சு போகலாமா? நன்றி ப்ரோ. யாருக்கிட்ட ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கும். அது அப்படியே கொஞ்சம் குறைக்காமல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விட்ருங்க சரிங்களா? கீழே குளிச்சுட்டு போகலாமா? எப்படி யாருக்கு ஓட்டோ என்ன பண்ணலாம்? குளிச்சுட்டு போகலாமா? எப்படி குளிச்சுட்டு போகலையா? குளிச்சுட்டு கிளம்பலாம் உடனே சேஃப் இல்லை ப்ரோ, பிரச்சனை இல்லைல்ல? சரி ஒன்றும் இல்லை. சரி குளிச்சுட்டு போகலாமா? எப்படி கிளம்பும் மோட்டோ எப்படின்னா குளிச்சுட்டு போகலாமா? எப்படி குளிக்கலாம்? அதான் கீழே குடிச்சிட்டு குளிக்கலாம். அதான் இங்கே தான் ஃபால்ஸு. இறங்கணும்னா மேலே ஏறிடுவோம், ஒரு 5 நிமிஷம் தான். சரி யார் யாரும் குளிக்கலாம்? ஓட்டு போடுங்க. குளிக்கலாம் யார் யார் ஓட்டு போடுங்க. ஐயோ யார் இதுக்கு ஓட்டுறீங்க? இப்போ எல்லாரும் ஓட்டு அதிகமாக வந்துச்சுன்னா வளர்த்துட்டு போயிடும், அவ்வளோதான். வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை சொல்லலாம். என்ன டார்லிங் போய் தான் ஆகணுமா? அப்படிலாம் விட முடியாது. நாங்கள் நேற்றுக்கு இருக்கோம். வண்டி எல்லாம் ஊருண்ணா ஊரு என்ன பர்கூரா? வண்டி வண்டி தூக்குது. அந்த விவேக் படத்தில் ரெண்டு வண்டி சைடில் வர நடுவில் காலேஜ் வரும்ல, வெறுன்னு இல்லைண்ணா இவரை சொன்னண்ணே ஸோ கிளம்பலாமா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வேணா சொன்னாங்களே போயா போலாம். ஊர போ உட்கார போலாம். உட்கார போலாம். போலாம். நீ முன்னாடி போயிட்டு முன்னாடி இருந்தாரா?
ஃபோன் பத்திரம் ப்ரோ, நீங்களும் பத்திரமா பார்த்துக்கோங்க. சொல்லலாம் டிஆர்எஃப். ஸோ இதுக்கு மேலே எல்லாம் பசங்களாம் கீழே இறங்குறாங்க. ஸோ நானும் அப்படியே அவங்க கூட அப்படியே கீழே இறங்கிட்டு ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். தடா நானும் கிளம்புறேன். பாய் பாய் பாய். ஹலோ ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். ஸோ எல்லோரும் இதுக்கப்புறம் இயற்கையின் வாழ்க்கை முடிந்து இப்போ செயற்கையின் வாழ்க்கை ஆரம்பம். ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் அவங்க லைஃப் நார்மல் லைஃப்க்கு போயிடுவாங்க. 2 நாள் அவங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ நான் 1 டே ஜாயின் பண்ணேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் நார்மல் லைஃப்க்கு அவங்க ஒர்க்குக்கு அவங்க நார்மலாக போயிடுவாங்க. ஸோ அதான் நாங்கள் வந்து இப்போ மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். நான் மேலேருந்து கீழே இறங்கின வீடியோ உங்களுக்கு நான் ஷூட்டே பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக காலி. ஸோ இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் டிஆர்எஃப். ஸோ அவ்வளோதான் ஃபைனல் டச், இந்த எண்ட் ஆஃப் ஃபேரான்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லோரும் அவங்க ஊருக்கு, ஏன்னா டாப் மோஸ்ட் லாங்கஸ்ட்டு யாரில் வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பாம்பன்லேருந்து தான் அந்த ப்ரோ வந்திருக்காங்க. ஸோ அவர் மட்டும் தான், அவர் முடிச்சிட்டாருன்னா அவர் போய் ரீச் ஆகிட்டு மெசேஜ் போட்டார்னா ஃபைன். பாய் ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ. பார்த்து பாட்டு வண்டி ஒழுங்காக ஓட்டு, தயவு செஞ்சு கிறுக்கத்தனமாக வண்டி ஓட்டாத. நீ போயிடந்தாண்ட சொல்லுங்க ப்ரோ. ஆ ப்ரோ போயிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஏன் கூட வரீங்களா? நம்ம வண்டி அதான் போகும்போது பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏய் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பக்கூடாது, அப்புறம் வலிச்செடுத்து தாட்டுறீங்களே. ஆ சரி பாய் சொல்லலாம். மிஸ் யூ, லவ் யூ. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ போய் பார்த்துட்டு ஃபேமிலி பாரு, என்ன ஏதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நெக்ஸ்ட் பிளான் போடுவோம். சரியா? சரி டாடா பாய், பார்த்துப்போம். ஸோ கிடையாது. ஸோ இதோட வீடியோ இதோட என்ன ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அப்கமிங் ஒரு பிளான் வந்து உங்களுக்கு நான் லென்த்தாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ பசங்களோட சேட்டாக ஒரு 10 பசங்க 15 பசங்க அட்ல இப்போ ரவுண்ட் பண்ணோம்னா ஒரு 20 பசங்க இருப்போம். ஸோ 20 பசங்க சேர்ந்தால் அவங்களோட அழிச்சாட்டியும் ஆக்கிரமும் என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா தான் சொன்னேன், அழிச்சாட்டியமாக இருக்காது, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஸோ நீங்கள் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஸோ இந்த ஒரு 20 நம்பருக்குள்ள தெரியாதவங்க கூட ஜாயின் பண்ணி இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நான் சரித்திரத்திலே பார்த்துருக்க மாட்டேன். ஸோ அப்படி பார்த்துருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ கிடையாது நீங்களும் குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா